This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சை மீண்டும் கடுமையாக தாக்கும் வெப்ப அலை. வடமேற்கு பகுதியில் 24 மாவட்டங்களுக்கு உச்சக்கட்ட சிவப்பு எச்சரிக்கை. பிரான்சில் சுட்டெரிக்கும் வெப்ப அலை. காட்டுத்தீ பரவும் அபாயம் காரணமாக பாஸ்டில் தின வான வேடிக்கைகள் பல நகரங்களில் ரத்து. கால்பந்து உலக கோப்பை கொண்டாட்டத்தில் சோகம். பிரான்சில் வாகனத்திலிருந்து தவறி விழுந்த இளம் பெண் பலி. பிரான்சில் புதிய கார் விதிமுறைகள் அமுல். ஜூலை முதல் புதிய வாகனங்களில் கூடுதல் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் கட்டாயம். நள்ளிரவில் திரைப்பட பாணியில் அரங்கேறிய பெரும் கொள்ளை. எக்ஸ்கவேட்டர் இயந்திரத்தை பயன்படுத்தி மர்ம கும்பல் கைவரிசை. விமான நிலையங்களில் இனி டிஜிட்டல் அடையாள அட்டை. விமான பயணிகளுக்கு பிரான்ஸ் அரசின் புதிய வசதி. பிரான்சின் லா கார்னூவ பகுதியில் தமிழர்களுக்கு சொந்தமான உணவகங்கள் மற்றும் கடைகள் அதிரடி மூடல். காவல்துறையினரின் துப்பாக்கி பயன்பாட்டை நியாயப்படுத்தும் புதிய சட்டம். சட்டத்திற்கு 5 லட்சம் பேரின் எதிர்ப்பால் பரபரப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளை தற்பொழுது புதிய வெப்ப அலை கடுமையாக தாக்கியுள்ளது. இன்று வானிலை ஆய்வு மையமான மெத்தேயோ பிரான்ஸ் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி நாளை சனிக்கிழமை நண்பகல் முதல் பிரான்சின் வடமேற்கு பகுதியில் உள்ள 24 மாவட்டங்களுக்கு உச்சக்கட்ட ஆபத்தை குறிக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படவுள்ளது. கடந்த 2 மாதங்களில் நாட்டை தாக்கும் 3வது வெப்ப அலை காரணமாக மேலும் 56 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. நாளை சனிக்கிழமை பிற்பகலில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 38 செல்சியஸ் வரை சுட்டெரிக்கும். குறிப்பாக வல்டிலார் பகுதியில் சில இடங்களில் 39 செல்சியஸ் வரை வெப்பம் அதிரடியாக உயரக்கூடும். அதேவேளை மத்திய தரைக்கடல் மற்றும் மாஞ்சிய கரையோர பகுதிகள், ஹவுட்ஸ் டு பிரான்ஸ் ஆகிய பகுதிகளில் மட்டும் வெப்பம் 35 செல்சியஸுக்கும் கீழ் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உச்சக்கட்ட வெப்ப அலை குறைந்தபட்சம் அடுத்த வாரத்தின் நடுப்பகுதி வரையிலும் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்பநிலை அவசர திட்டம் உடனடியாக அமல்படுத்தப்படுவதாக அரசாங்க பேச்சாளர் மாட் பிரிட்ஜன் அறிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் முதல் திரையில் காட்டப்படும் மோர்பிகன், வெண்டே உள்ளிட்ட 9 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் உள்ள நிலையில் சனிக்கிழமை முதல் பாரிஸ், எஸ்ஸன், இவலின்ஸ் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் இணைந்து மொத்தம் 24 மாவட்டங்கள் அதிதீவிர கண்காணிப்பில் கொண்டுவரப்பட உள்ளன. பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 14ஆம் தேதி மன்னராட்சிக்கு முடிவு கட்டிய பிரெஞ்சு புரட்சியின் நினைவாக பஸ்டில தினம் தேசிய தினமாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வழக்கமாக இந்த நாளில் நாடு முழுவதும் பிரம்மாண்டமான வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது பிரான்சில் சுட்டெரிக்கும் கோடை வெப்பம் நிலவி வருவதால் வானவேடிக்கைகளால் எதிர்பாராத காட்டு தீ பரவும் அபாயம் உள்ளதை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு பல பிரெஞ்சு நகரங்கள் வானவேடிக்கை நிகழ்ச்சிகளை அதிரடியாக ரத்து செய்துள்ளன. மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு இதே ஜூலை 14ஆம் தேதியன்றுதான் நைஸ் நகரில் பஸ்டில தின கொண்டாட்டங்களின் போது பயங்கரவாதி ஒருவன் நடத்திய கொடூர தாக்குதலில் 86 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் 450 பேர் படுகாயமடைந்தனர். இதன் காரணமாக பல நகரங்களில் ஜூலை 14 அன்று நைஸ் நகர தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவஞ்சலி நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்படுகின்றன. இதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டும் நினைவேந்தலுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் பாஸ்டில் தின கொண்டாட்டங்களை ஜூலை 13ஆம் தேதி மாலையிலேயே பல நகரங்கள் முன்னதாகவே நடத்தி முடித்துக் கொள்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதிப் போட்டியில் மொராக்கோ அணியை எதிர்கொண்ட பிரான்ஸ் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றியை பதிவு செய்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதும் மக்கள் வீதிகளில் இறங்கி உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பிரெஞ்சு நகரமான மௌபூக நடைபெற்ற வாகன பேரணியின் போது எதிர்பாராத பெரும் சோக சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. அங்கு வரிசையாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது ட்ரக் ஒன்றில் நின்று கொண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 17 வயது இளம்பெண் ஒருவர் எதிர்பாராத விதமாக நிலைதடுமாறி வாகனத்திலிருந்து கீழே விழுந்துள்ளார்.
அப்போது பின்னால் வந்த வாகனம் அவர் மீது ஏறி இறங்கியதில் அந்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கோர விபத்தை நேரில் கண்ட மற்றொரு இளம்பெண் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே உயிரிழப்புக்கு காரணமான வாகனத்தின் ஓட்டுநரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் வாகன பாதுகாப்பு தொடர்பான புதிய விதிமுறைகள் ஜூலை 7 முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளன. இந்த புதிய விதிமுறையின்படி அந்த தேதியிலிருந்து புதிதாக பதிவு செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் அனைத்து கார்கள் மற்றும் வேன்களிலும் கூடுதல் ஓட்டுநர் உதவி மற்றும் அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகள் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை கணிசமாக குறைக்கும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது பாதுகாப்பு விதிமுறை திட்டத்தின் அடுத்த கட்டமாக இந்த அதிரடி மாற்றம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் தற்போது வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் தங்களது பழைய கார்களில் இந்த வசதிகளை புதிதாக பொருத்த வேண்டிய கட்டாயம் ஏதுமில்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. புதிய வாகனங்களில் கட்டாயமாக இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்களில் பாதசாரிகள் மற்றும் மிதிவண்டி பயணிகளை கண்டறிந்து செயல்படும் மேம்பட்ட அட்வான்ஸ்ட் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம், ஓட்டுநரின் கவனச்சிதறலை கண்டறியும் டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் வார்னிங் அமைப்பு, முன்புற பார்வையை மேம்படுத்தும் தொழில்நுட்பம், தேய்ந்த டயர்களுக்கான புதிய பாதுகாப்பு தரநிலைகள் மற்றும் பாதசாரிகளின் பாதுகாப்பை அதிகரிக்கும் விரிவாக்கப்பட்ட பாதுகாப்பு கண்ணாடி ஆகியவை அடங்கும். சில பழைய கார் மாடல்களில் இந்த தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்க முடியாத நிலை உள்ளதால் அவற்றின் விற்பனை முற்றிலுமாக நிறுத்தப்படவும் அதிக வாய்ப்புள்ளது. இந்த புதிய கட்டாய பாதுகாப்பு அம்சங்கள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை வருகிற 2050ஆம் ஆண்டுக்குள் மிக குறைந்த அளவுக்கு கொண்டுவரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விஷன் 0 என்ற மாபெரும் இலக்கை அடைய பெரிதும் உதவும் என ஐரோப்பிய ஆணையம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பிரான்சின் வால் டாய்ஸ் பகுதியில் மருத்துவ உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் நள்ளிரவில் புகுந்த முகமூடி அணிந்த மர்ம கும்பல் ஒன்று திரைப்பட பாணியில் எக்ஸ்கவேட்டர் இயந்திரத்தை பயன்படுத்தி சுவரை உடைத்து பெரும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது. குறைந்தது 6 பேர் கொண்ட இந்த கொள்ளை கும்பல் நிறுவனத்தின் நுழைவு வாயிலை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து அங்கு மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படும் தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் நிரம்பிய பாதுகாப்பு பெட்டகத்தை திருடி சென்றுள்ளனர். இந்த கொள்ளையின் மொத்த மதிப்பு சுமார் 1 லட்சம் யூரோக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தப்பிச் செல்லும் போது காவல்துறையினரின் வருகையை தாமதப்படுத்தும் நோக்கில் 2 லாரிகளுக்கு தீ வைத்து அவற்றை சாலை தடையாக பயன்படுத்தியுள்ளனர். அதிகாலை 2:30 மணியளவில் பெரும் வெடிச்சத்தத்துடன் தீப்பிழம்புகள் எழுந்ததைக் கண்ட அப்பகுதிவாசிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அதிகாலை 4 மணி வரை போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த திட்டமிட்ட கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் இனி விலைமதிப்பற்ற மூலப்பொருட்களை தங்கள் வளாகத்தில் சேமித்து வைப்பதில்லை என பாதிக்கப்பட்ட நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதாக உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. பிரான்ஸ் ஐடென்டிட்டி செயலியை பயன்படுத்தும் பயணிகளின் வசதிக்காக பிரான்ஸ் அரசு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி பிரான்சில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் விமானத்தில் ஏறும்போதும் செக்-இன் பொருட்களை ஒப்படைக்கும் போதும் பயணிகள் தங்களது ஸ்மார்ட் போனில் உள்ள டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டையை அதிகாரப்பூர்வ அடையாள ஆவணமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கடந்த ஜூன் 24 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த வசதி பிரான்ஸ் நாட்டு எல்லைக்குள் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்களில் மட்டுமே செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விமான நிலையங்கள் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு அடையாள சோதனைகளில் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை பயன்படுத்த முடியாது. அங்கு வழக்கம் போல் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் அல்லது தேவையான அசல் அடையாள ஆவணங்களையே சமர்ப்பிக்க வேண்டும். இந்த டிஜிட்டல் சேவையை பயன்படுத்த பயணிகள் கட்டாயம் 18 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். அத்துடன் புதிய வங்கி அட்டை வடிவிலான தேசிய அடையாள அட்டை இருப்பதும் அவசியம். மேலும் ஆண்ட்ராய்டு 11 அல்லது iOS 16.6 மற்றும் அதற்கு மேற்பட்ட பதிப்புகளில் இயங்கும் ஸ்மார்ட் போன்களில் பிரான்ஸ் ஐடென்டிட்டி செயலி செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். விமான நிலையத்தில் அடையாளத்தை உறுதிப்படுத்த செயலியை திறந்து டிஜிட்டல் ஐடென்டிட்டி பகுதியை காட்டினால் போதுமானது என்றும் பயணத்திற்கு முன் செயலியை அப்டேட் செய்யுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரான்சின் லா கொர்னோவ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தமிழர்களுக்கு சொந்தமான பல கடைகள் மற்றும் உணவகங்கள் அதிரடியாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. சுகாதார அதிகாரிகளின் இந்த அதிரடி நடவடிக்கை அப்பகுதி வணிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் மேற்கொண்ட தீவிர சோதனையில்
இந்த கடைகளில் போதிய சுகாதாரமின்மை, குளிரூட்டும் சாதனங்களை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது உள்ளிட்டவை கண்டறியப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி முறையான விசா ஆவணங்கள் இன்றி பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தியதும் கடைகள் இழுத்து மூடப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் பல வணிகர்களை பெரும் பொருளாதார நெருக்கடியில் தள்ளியுள்ளன. இது போட்டியாளர்களின் தூண்டுதலால் நடந்ததா அல்லது வழக்கமான முறையான ஆய்வு நடவடிக்கையா என்ற வாதங்கள் மக்கள் மத்தியில் எழுந்தாலும் வணிகர்கள் வரும் காலங்களில் அரசின் தரநிலைகளை மிக சரியாக பின்பற்றுவது கட்டாயமாகியுள்ளது. பிரான்ஸ் காவல்துறையினர் தற்காப்பிற்காக ஆயுதங்களை பயன்படுத்துவதை நியாயப்படுத்தும் புதிய சட்ட மசோதாவுக்கு எதிராக நாடாளுமன்ற இணையதளத்தில் தொடங்கப்பட்ட கையெழுத்து இயக்கம் 5 லட்சம் ஆதரவை கடந்து மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. காவலர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தும் போது அது சட்ட வரம்புக்குட்பட்டே செயல்பட்டதாக கருதும் வகையில் இந்த சட்டம் அண்மையில் நாடாளுமன்ற கீழவையில் நிறைவேற்றப்பட்டது. உயிர்களை பறிப்பதற்கான உரிமத்தை வழங்கும் இந்த சட்டத்திற்கு எதிராக அவையில் உடனடியாக பொது விவாதம் நடத்தப்பட வேண்டும் என இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. காவலர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதை தடுக்கவே இந்த சட்டம் என ஆதரவாளர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது விசாரணைகளை நீர்த்து போகச் செய்து மனித உரிமைகளின் அடிப்படைக்கு எதிராக அமையும் என மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்படுபவர்களின் எண்ணிக்கை பிரான்சில்தான் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.